என் பெயர் ராதிகா. வாழ்க்கை என்பது பல திருப்பங்கள் நிறைந்தது என்பதை என் திருமணத்திற்குப் பிறகுதான் நான் உணர்ந்தேன். நான் திருமண வயதை அடைந்தவுடன் என் பெற்றோர் எனக்கு ஒரு வரனைப் பார்த்தார்கள். அது என் சொந்த அத்தையின் மகன்தான். எனக்கு 2 அத்தைகள். அதில் பெரிய அத்தை மகனான திலீப் என்பவரைத்தான் நான் திருமணம் செய்து கொண்டேன். எங்கள் குடும்பம் ஒரு பெரிய கூட்டுக் குடும்பம் போலத்தான். என் இன்னொரு அத்தைக்கு ஒரு மகன் இருக்கிறான். அவன் பெயர் கார்த்தி. அவன் இப்போதுதான் 12ஆம் வகுப்பு படிக்கிறான். ஆனால் அவன் பெயருக்கேற்றாற் போல மிகச் சுட்டி பையன். எப்போதும் துருதுருவென எதையாவது செய்து கொண்டே இருப்பான். பெரியோர்கள் நிச்சயித்தபடி என் திருமணம் மிக விமரிசையாக நடந்து முடிந்தது. திருமணச் சடங்குகள் முடிந்ததும் அன்று இரவு எங்கள் வீட்டில் முதலிரவு ஏற்பாடுகள் மிக அமர்க்களமாக நடந்தன. உறவினர்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் இருக்க, எனக்குள் ஒருவித பதற்றமும் புது வாழ்க்கையைப் பற்றிய 1000 கற்பனைகளும் ஓடிக்கொண்டிருந்தன. இரவு சுமார் 10 மணி இருக்கும். என்னை அழகாக அலங்காரம் செய்து என் கணவர் திலீப் காத்திருந்த அந்த அறைக்கு அனுப்பி வைத்தார்கள். கையில் ஒரு செம்பு பால் மற்றும் பல எதிர்பார்ப்புகளுடன் நான் அறைக்குள் நுழைந்தேன். திலீப் மெத்தையில் அமர்ந்திருந்தார். அவர் முகத்தில் இருந்த அந்த காதல் மயக்கத்தை நான் கவனித்தேன். இன்று இரவு மட்டும் விடியவே கூடாது என்று என் மனது அந்த இறைவனை வேண்டியது. திலீப் மெல்ல புன்னகைத்து, "வா ராதிகா, என் பக்கத்தில் உட்கார்" என்று அழைத்தார். "என்னை உனக்கு பிடித்திருக்கிறதா?" என்று அவர் கேட்க, நான் வெட்கத்தில் தலை குனிந்து சிரித்துவிட்டு என் கையில் இருந்த பாலை அவரிடம் கொடுத்தேன். அவர் சிரித்துக்கொண்டே, "இந்த நேரம் பால் குடிக்க வேண்டிய நேரம்தான், ஆனால்" என்று சொல்லிவிட்டு அந்தச் செம்பை கீழே வைத்தார். என் கையை பிடித்து மென்மையாக முத்தமிட்டார். நான் அந்த முத்தமழையில் நனையத் தயாரானேன். நாங்கள் இருவரும் அந்த மெத்தையில் ஒருவருக்கொருவர் அன்பைப் பகிர்ந்து கொண்டோம். சிறிது நேரத்திற்குப் பிறகு திலீப் களைப்பில் உறங்கிவிட்டார். ஆனால் எனக்கு தூக்கம் வரவில்லை. அந்த அமைதியான நள்ளிரவில் நான் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்தது. யாரோ ஒரு கை என் வாயை பலமாக மூடியது. நான் அதிர்ச்சியில் உறைந்தேன். என் கண் முன்னே திலீப் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். அப்படியென்றால் என் வாயை மூடியது யார்? என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை, பார்க்கவும் முடியவில்லை. அந்த நள்ளிரவு நேரத்தில் என் வாயை மூடியது யார் என்று தெரியாமல் நான் தவித்த தவிப்பு இருக்கிறதே, அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. என் கணவர் திலீப் அருகில் உறங்கிக் கொண்டிருக்க, இந்த அந்நிய நபர் யார்? அந்த இருட்டில் அவன் என்னை அணைத்து முத்தமிட்டபோது என் கணவர் செய்யும் அதே முறையிலிருந்து இது முற்றிலும் மாறுபட்டு இருந்தது. அவன் என்னிடம் நடந்து கொண்ட விதம் என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு நினைவிருக்கும் அளவுக்கு ஆழமாக பதிந்தது. ஒரு கட்டத்தில் நேரம் ஓடுவதை உணர்ந்த நான் செல்போனில் மணியை பார்த்தேன். அது அதிகாலை நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. இனி இவனை இங்கே வைத்திருக்கக் கூடாது என்று முடிவு செய்து அவனை பத்திரமாக அறையிலிருந்து வெளியில் அனுப்பி வைத்தேன். அதிகாலை 5 மணி இருக்கும். நான் குளித்து முடித்துவிட்டு கடவுளை வணங்கிவிட்டு வழக்கம் போல சமையலறைக்குச் சென்றேன். அத்தைக்கும் மாமாவுக்கும் காபி தயாரித்துக் கொண்டு ஹாலுக்கு வந்தேன். அத்தையிடம் காபியை கொடுத்தபோது அவர் என்னை ஒரு விசித்திரமான பார்வையால் பார்த்தார். என் கண்கள் எதையோ மறைப்பது போல அவருக்கு தெரிந்திருக்கலாம். அத்தை திடீரென்று என் முகத்தை பார்த்து, "ராதிகா, நடந்த விஷயம் அனைத்தும் எனக்குத் தெரியும்" என்று அழுத்தமாகச் சொன்னார். நான் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனேன். கையில் இருந்த காபி கப் நடுங்கியது. "என்ன என்ன சொல்றீங்க அத்தே?" என்று பதற்றத்துடன் கேட்டேன். அத்தை எதைப் பற்றிச் சொல்கிறார்? முதலிரவு அறைக்குள் நடந்ததையா? அல்லது நான் யாரையோ வெளியே அனுப்பியதையா? என் மூளை வேலை செய்யவில்லை. அத்தை நிதானமாக, "சரி போ. நேரம் வரும்போது எல்லாம் புரியும். முதல்ல அவனை எழுப்பி காபி கொடு" என்றார். அத்தைக்கு எல்லாம் தெரிந்திருக்குமா இல்லையா என்ற குழப்பத்திலேயே நான் அறைக்குச் சென்றேன். அங்கே திலீப் எழுந்திருந்தார். நான் காபி கொடுக்கப் போனபோது
அவர் குறும்புத்தனமாக என் கையை பிடித்து இழுத்தார். அப்புறம் காபி சாப்பிடலாம், முதல்ல இங்க வா, என்றார். நான் அத்தையின் பேச்சை நினைத்து குழப்பத்தில் இருந்ததால், முதல்ல காபியை குடிங்க, என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நழுவி சமையலறைக்குச் சென்றேன். அன்று காலை திலீப்புக்கு பிடித்தமான உணவுகளையும் சில இனிப்பு பலகாரங்களையும் விசேஷமாக தயார் செய்து அனைவருக்கும் பரிமாறினேன். காலை உணவை முடித்துவிட்டு திலீப் ஏதோ வேலை விஷயமாக வெளியே சென்றுவிட்டார். அப்போது அத்தை என்னிடம் வந்து, ராதிகா, இந்த ரூமை சுத்தம் செய்துவிட்டு மதிய உணவுக்கு ஏற்பாடு செய், என்று சொன்னார். நான் வேலையில் மூழ்கியிருந்தபோது திடீரென்று எங்கள் வீட்டுக்கு என் சின்ன அத்தையும் அவர் மகன் கார்த்தியும் வந்தார்கள். சின்ன அத்தை வந்ததும், என்ன மருமகளே, எப்படி இருக்க? மாப்பிள்ளை, திலீப் என்ன சொல்றான்? சந்தோஷமா இருக்கியா, என்று நலம் விசாரித்தார். அப்போது கார்த்தி என் முன்னே வந்து நின்று, என்ன அத்தாச்சி, எப்படி இருக்கீங்க, என்று ஒரு குறும்பான புன்னகையுடன் கேட்டான். நான் பதிலுக்குச் சிரித்தேன். இதை தூரத்திலிருந்து கவனித்த பெரிய அத்தைக்கு முகம் மாறியது. சரி சரி, நின்னுகிட்டே இருக்காம மதியச் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணு, என்று என்னை விரட்டினார். சமையலறைக்கு நான் சென்றபோது என் சின்ன அத்தையும் எனக்கு உதவியாக உள்ளே வந்தார்கள். சமையல் வேலைகளுக்கு நடுவே சின்ன அத்தை மெதுவாக என் காதோரம் வந்து, என்னம்மா, நேத்து சந்தோஷமா இருந்தியா, என்று கேட்டு வெட்கத்தில் என்னைச் சிரிக்க வைத்தார். அவர் கையில் இருந்த மல்லிகைப் பூவை எடுத்து என் தலையில் வைத்துவிட்டு, நீ என்றும் சந்தோஷமாக இருக்கணும். நீயும் என் மருமகள்தான், என்று பாசத்தோடு சொன்னார். அப்போது அவருக்கு ஒரு போன் வர, அவர் பேசுவதற்காக மாடிக்குச் சென்றார். நான் தனியாகச் சமைத்துக் கொண்டிருந்தபோது திடீரென்று என் கண்ணில் ஏதோ ஒரு தூசி விழுந்துவிட்டது. என்னால் கண்ணைத் திறக்க முடியவில்லை. அந்த சமயம் கார்த்தி ஓடி வந்து, அத்தாச்சி, என்னாச்சு, என்று கேட்டு என் முகத்தை ஏந்திப் பிடித்து என் கண்களை மென்மையாக ஊதத் தொடங்கினான். சரியாக அந்த நேரத்தில் பெரிய அத்தை உள்ளே வந்தார். அவர் பார்த்த காட்சி அவருக்கு தவறாகத் தெரிந்தது. கார்த்தி, என்ன செஞ்சுகிட்டு இருக்க நீ? இது உன் அத்தாச்சி இல்லை, இப்ப உன் அண்ணன் பொண்டாட்டி. நீ நடக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை, என்று இடி முழக்கம் போல கத்தினார் பெரிய அத்தை. சமையலறைக்குள் வந்து கார்த்தியை பார்த்து கத்திய சத்தம் அந்த வீடே அதிரும்படி இருந்தது. கார்த்தி பயந்து போய் கையை எடுத்து விட்டான். அத்தை அவனை முறைத்து பார்த்து கொண்டே, நீ இங்க என்ன பண்ற? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. நான் உன்னை கவனிச்சுக்கிட்டுதான் இருக்கேன். உன் அண்ணன் இதை பார்த்தா என்ன ஆகும்னு யோசிச்சுப் பார், என்று எச்சரித்தார். கார்த்தி முகம் வாடிப் போய் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். அவன் கவலையுடன் இருப்பதை பார்த்த எனக்கு மனதுக்கு கஷ்டமாக இருந்தது. அவன் ஒரு சிறுவன், அவனுக்கு என் மீது இருப்பது பாசம் என்று எனக்குத் தெரியும். நான் மெல்ல அவன் அருகில் சென்று, கார்த்தி, நீ கவலைப்படாதே. உன் பெரியம்மா அப்படித்தான் பேசிக்கொண்டே இருப்பார். ஆனால் அவர் மனசு நல்லவங்க, அவர் சொல்வதை நீ பெருசாக நினைக்காதே. சரி வா, சாப்பிட்டுவிட்டு மாடியில் பேசலாம், என்று அவனுக்கு ஆறுதல் கூறி அழைத்துச் சென்றேன். மதிய உணவை முடித்த பிறகு என் சின்ன அத்தையும் கார்த்தியும் அவர்கள் ஊருக்கு கிளம்பிச் சென்றார்கள். அதன் பிறகு சில மாதங்கள் ஓடின. ஒரு மாற்றத்திற்காக நாங்கள் அனைவரும் குடும்பத்தோடு ஒரு சுற்றுலா தலத்திற்கு செல்ல திட்டமிட்டோம். கிளம்பும்போதே அத்தை என் மீது ஒரு கண் வைத்திருப்பதை நான் கவனித்தேன். சுற்றுலா சென்ற இடத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இடங்களைச் சுற்றி பார்த்து கொண்டிருந்தோம். ஒரு கட்டத்தில் என்னால் தொடர்ந்து நடக்க முடியவில்லை. அத்தே, என்னால் நடக்க முடியவில்லை, நான் இங்கேயே அமர்கிறேன், என்று கூறி ஒரு பெஞ்சில் அமர்ந்து கொண்டேன். மற்றவர்கள் சுற்றிப் பார்க்கச் சென்றார்கள். சுமார் 1 மணி நேரம் கழித்து என் கணவர் திலீப் என்னிடம் வந்து, ராதிகா, அம்மாவிடம் செல்போன் சார்ஜர் இருக்கிறது, அதை வாங்கிட்டு வா, என்று சொன்னார். நான் அத்தை இருக்கும் இடத்தை நோக்கிச் சென்றேன். அத்தை அங்கே யாரிடமோ போனில் மிகத் தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தார். நான் வருவதை அவர் கவனிக்கவில்லை.
நான் ஒரு மரத்திற்குப் பின்னால் மறைந்து நின்று அவர் பேசுவதைக் கேட்டேன். அத்தை போனில் யாரிடமோ, என் மருமகள் நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லை. அவள் மிக மோசமாக நடந்து கொள்கிறாள். முதலிரவு அன்று அவள் யாரோ ஒருவனைத் தன் அறைக்குள் வைத்திருந்ததை நான் பார்த்தேன். நள்ளிரவில் அவள் அவனை அறையிலிருந்து வெளியே அனுப்பினாள். இருட்டாக இருந்ததால் அவன் முகம் எனக்கு சரியாகத் தெரியவில்லை. ஆனால் அவன் உருவம் எங்கோ பார்த்த மாதிரிதான் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் மேலும், அது மட்டுமல்ல, என் தங்கச்சி மகன் கார்த்தி வந்தபோது அவன் இவளுக்கு கன்னத்தில் முத்தம் கொடுத்ததை நான் பார்த்தேன். சமையலறையில் என்ன நடக்கிறது என்று கேட்டால் கண்ணில் தூசு விழுந்ததாம், அதை அவன் ஊதினானாம் என்று உருட்டுகிறாள். இதை என்னால் ஜீரணிக்கவே முடியவில்லை என்று கோபமாக கத்தினார். நான் இதைக் கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போனேன். அத்தை இவ்வளவு தூரம் என்னைப் பற்றி தவறாக பேசுவார் என்று நான் நினைக்கவில்லை. நான் உடனடியாக அவர் முன்னால் சென்று, அத்தை, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். அப்படி ஒன்றும் நடக்கவில்லை என்று விவாதம் செய்யத் தொடங்கினேன். எங்கள் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிக் கொண்டிருந்தபோது திலீப் அங்கே வந்தார். என்ன இங்கே சத்தம்? என்ன பேசிட்டு இருக்கீங்க என்று திலீப் கேட்க, அத்தைதான் போனில் பேசிய அனைத்து விஷயங்களையும் திலீப்பிடம் கொட்டினார். உன் வாழ்க்கை பாழாகிவிட்டது திலீப் என்று அத்தை அழுது கொண்டே சொன்னார். திலீப் திகைத்துப் போய் நின்றார். அம்மா, என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று கேட்டார். நான் பதற்றத்துடன், திலீப், அத்தை சொல்வதெல்லாம் தவறு. கார்த்தி என் கண்ணில் இருந்த தூசியைத்தான் எடுத்தான். அதை அத்தை தவறாக நினைத்துக் கொண்டார்கள் என்று விளக்கினேன். ஆனால் திலீப் என் மீது வைத்திருந்த நம்பிக்கை என்னை வியக்க வைத்தது. அவர் தன் அம்மாவை பார்த்து, அம்மா, முதலிரவு அன்று நான் அவள் பக்கத்தில்தான் இருந்தேன். அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. ஏன் அவள் மீது உங்களுக்கு இவ்வளவு கோபம்? இனி எதைப் பற்றி பேசாதீர்கள் என்று கூறி எங்களை வீட்டுக்கு அழைத்துச் சென்றார். வீட்டுக்கு வந்ததும் திலீப் ஏதோ வேலை விஷயமாக வெளியே சென்றார். நான் என் அறைக்குச் சென்று கதவைச் சாத்திக் கொண்டு கட்டிலில் படுத்தேன். என் மனம் அந்த முதலிரவு அன்று நடந்த சம்பவத்தை அசை போட்டது. நான் அறைக்குள் சென்று படுத்திருந்தபோது அந்த முதலிரவு நினைவுகள் என் நிழலாய் வந்து நின்றன. அன்று நள்ளிரவு என் வாயை மூடிய அந்த நபர் என்னை மெத்தையில் தள்ளி முத்தம் கொடுத்தது மட்டுமின்றி என் கண்களை தன் கைகளால் மூடிக்கொண்டான். என் கணவர் திலீப் என்னிடம் எப்படி நடந்து கொள்வாரோ அதைவிட வித்தியாசமாகவும் நீண்ட நாட்களுக்கு நினைவு வைத்துக் கொள்ளும்படியும் அவன் என்னிடம் நடந்து கொண்டான். அந்தச் சமயத்தில் இந்த இரவு இன்னும் விடியக்கூடாது என்று என் மனம் ஏங்கியது உண்மைதான். ஆனால் நேரம் ஓடுவதை பார்த்துவிட்டுத்தான் நான் அவனை பத்திரமாக வெளியே அனுப்பி வைத்தேன். கதவு தட்டும் சத்தம் கேட்டு என் நினைவு கலைந்தது. திலீப் வந்திருந்தார். என்ன ராதிகா, உறங்கிவிட்டாயா என்று அன்பாகக் கேட்டார். சுற்றுலா சென்று வந்த களைப்பில் உறங்கிவிட்டேன் என்று நான் சமாளித்தேன். அத்தை சொன்ன புகார்களை அவர் மீண்டும் கேட்பார் என்று நான் பயந்தேன். ஆனால் என் மீது இருந்த நம்பிக்கையால் அவர் அதைப் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. மறுநாள் காலை அத்தை மீண்டும் திலீப்பிடம் வம்புக்குச் சென்றார். அவளிடம் விசாரித்தாயா என்று கேட்க, அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று திலீப் மழுப்பினார். சண்டை முற்றவே திலீப் கோபத்தில், இப்படி பேசிக் கொண்டிருந்தால் நாங்கள் தனியாகப் போய்விடுவோம் என்று எச்சரித்தார். அத்தை விடாமல், நீ இப்போதே சென்றுவிடு, உன்னை நம்பி நாங்கள் இல்லை என்று கத்த, திலீப் என்னை அழைத்துக் கொண்டு தனியாகச் சென்றுவிட்டார். சில நாட்களுக்குப் பிறகு அத்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. பாசத்தினால் திலீப் அவர்களைச் சென்று பார்த்து வந்தார். ஒருநாள் அத்தை எங்கள் வீட்டுக்கு வந்தபோது நான் தனிமையில் இருந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கேட்டார். ராதிகா, நீ என் பிள்ளை மாதிரி. ஒரு தாய் மகளிடம் கேட்கக்கூடாத முறையில் கேட்கிறேன். அன்று என்னதான் நடந்தது? உண்மையைச் சொல்லிவிடு என்றார். அப்போது திலீப்பும் அங்கே வந்தார். இனி மறைப்பதில் பயமில்லை என்று நான் முடிவு செய்தேன். சரி அத்தை, அனைத்தையும் சொல்கிறேன்.
ஆனால் யாரும் கோபப்படக்கூடாது, யாரையும் தண்டிக்கவும் கூடாது என்று நிபந்தனை விதித்துவிட்டு உண்மையை உடைத்தேன். முதலிரவு அன்று அறைக்குள் ஒருவன் என் வாயை மூடியது உண்மைதான். நான் பயந்து போய் பார்த்தபோது அந்த இருட்டில் என் முன்னே நின்றது கார்த்திதான். அவன் சர்ப்ரைஸ் கொடுக்க அறைக்குள் வந்து மறைந்திருந்து தூங்கிவிட்டான். விழித்துப் பார்த்தபோது நான் அங்கே அமர்ந்திருப்பதைப் பார்த்து விளையாட்டாக அப்படிச் செய்தான். நான் பதறிப்போய், இனிமேல் நான் உன் அண்ணன் மனைவி, இந்த வேலை எல்லாம் வைத்துக் கொள்ளாதே என்று அவனுக்கு புரிய வைத்து, யாரும் பார்க்காத நேரத்தில் அவனை வெளியே அனுப்பி வைத்தேன். கார்த்தி இன்னும் சிறுபிள்ளை, அவன் தெரியாமல் செய்ததை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள் என்று விளக்கினேன். உண்மையைக் கேட்டதும் அத்தை கண்கலங்கி என்னை கட்டியணைத்துக் கொண்டார். நீ என் மருமகள் அல்ல, என் மகள். உன்னை சந்தேகப்பட்டதற்காக என்னை மன்னித்துவிடு என்று கதறினார். திலீப் தன் அம்மாவைப் பார்த்து, பார்த்தீர்களா அம்மா, தீர விசாரிக்காமல் ஒரு பெண் மீது பழி சுமத்துவது எவ்வளவு தவறு என்று. என் மனைவி மீது எனக்கு எப்போதும் நம்பிக்கை இருந்தது என்றார். அனைத்து பிணக்குகளும் தீர்ந்தன. அத்தை மீண்டும் எங்களை வீட்டுக்கு அழைத்தார். அடுத்த ஒரு வருடத்திற்குள் எனக்கு ஒரு பேரன் அல்லது பேத்தியை கொடுக்க வேண்டும் என்று அவர் ஆசையாக கேட்க, நான் வெட்கத்தில் திலீப்பை காட்டிவிட்டு அங்கிருந்து ஓடினேன். பூஜை அறைக்குச் சென்று எங்கள் குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைத்த இறைவனுக்கு நன்றி கூறி குங்கும பிரசாதத்தை அனைவருக்கும் வழங்கினேன். ஒரு புதிய நம்பிக்கையுடன் எங்கள் வாழ்க்கை இனிதே தொடர்ந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான மற்றும் விரிவான கதைகளை தொடர்ந்து கேட்க நமது மயா கதைகள், மாயா கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களே. வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வராமல் இருக்க சிலரிடம் கேள்விகள் கேட்கக்கூடாது, சிலரிடம் பதில்கள் சொல்லக்கூடாது, சிலரிடம் பேசவே கூடாது. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். உங்கள் ஆதரவுடன் மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம்.